வணக்கம். நீங்க கேட்டிருக்க தகவல்கள வச்சு, இன்னைக்கு நாம பணம், சேமிப்பு, முதலீடு. நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான சில விஷயங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். இது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம, ம் ஒரு உரையாடலா பண்ணலான்னு இருக்கோம். நம்ம நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பணம்ங்கிற விஷயம் எப்படி காலப்போக்குல மாறி வந்திருக்கு? அப்புறம் அதோட உண்மையான வேலை என்ன? நம்ம சம்பாதிக்கிற பணத்த எப்படி சேமிக்கலாம்? எது முதலீடு? அப்புறம் இந்த கருப்பு பணம்னு சொல்றாங்களே, அது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடல் முடியும்போது, பணத்த பத்தின உங்க பார்வை இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும்னு நம்புறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த பணம்ங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு? ஆதி காலத்துல மனுஷங்க கிட்ட இன்னைக்கு மாதிரி நோட்டோ, நாணயமோ இல்ல. அப்போ பொருளுக்கு பொருள் மாத்திக்கிற முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்துச்சு. உதாரணமா, ஒரு மூட்டை அரிசி குடுத்துட்டு, பதிலா ஒரு 2 ஆடு வாங்கிக்கிறது. கிட்ட ஆடு இருக்கு. ஆனா, உங்களுக்கு அரிசி வேணாம், கோதுமை தான் வேணும்னா என்ன பண்றது? 2 பேரோட தேவையும் ஒரே நேரத்துல பொருந்தணும். இதுக்கு பேர் தான் தேவைகளின் இருமுனை பொருத்தம்னு சொல்றாங்க. இது எப்பவுமே சரியா அமையாது, இல்லையா? கரெக்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த சிக்கல தீர்க்கத்தான் எல்லாருக்கும் பொதுவா ஒரு மதிப்புள்ள பொருள் தேவைப்பட்டுச்சு. அதுதான் உலோகம். தங்கம், வெள்ளி, தாமிரம் மாதிரி உலோகங்கள்ல செஞ்ச காசுகள். அதாவது மெட்டாலிக் மணி புழக்கத்துக்கு வந்துச்சு. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கு. எடுத்துட்டு போறது சுலபம், சீக்கிரம் அழியாது. ம். வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்திலே, உதாரணமா பண்டைய லிடியா, அது இன்றைய துருக்கியில இருக்கு. அப்புறம் ரோம், கிரீஸ் நாடுகள்ல எல்லாம் இந்த உலோக நாணயங்கள் பயன்பாட்டுல இருந்திருக்கு. நம்ம இந்தியாவிலையும் கிமு 6ஆம் நூற்றாண்டுல மகாஜன பதங்கள் காலத்திலேயே பூரணாஸ், கார்ஷபணம், பனாஸ்னு முத்திரை போட்ட நாணயங்கள், பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க, அது புழக்கத்துல இருந்ததா உங்க தகவல்கள் சொல்லுது. ஆமா. அதுக்கப்புறம் பல மன்னர்கள் காலத்துல இது தொடர்ந்து இருக்கு. முக்கியமா ஷேர்ஷா சூரி 1526ல கொண்டு வந்த அந்த 178 கிராம் வெள்ளி நாணயம் ரூபியா, அதுதான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற ரூபாய்க்கு ஒரு வகையில முன்னோடி. முகலாயர்கள், மராத்தியர்கள், ஆங்கிலேயர்கள்னு எல்லா காலத்திலயும் அந்த புழக்கத்துல இருந்திருக்கும். ஆனா இந்த தங்கம், வெள்ளி எல்லாம் எப்பவும் தூக்கிட்டு அலையிறது கஷ்டமா இருந்திருக்குமே. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு பிரச்சனையும் இருந்தது பாருங்க. இதுக்கு தீர்வா வந்ததுதான் காகித பணம், அதாவது பேப்பர் மணி. ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் தங்களோட தங்கத்தை பொற்கொள்ளர்கள், கோல்ட் ஸ்மித்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு அத்தாட்சியா ஒரு ரசீது வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓ, சரி சரி. அந்த ரசீதை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ரசீதை கொடுத்தா பொற்கொள்ளர் அதுக்கு சமமான தங்கத்தை கொடுத்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. காலப்போக்குல இந்த வேலையை வங்கிகள் செய்ய ஆரம்பிச்சது. தனியார் வங்கிகள், அப்புறம் அரசாங்கத்தோட மத்திய வங்கிகள், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ மாதிரி காகித பணத்தை அச்சடிச்சு புழக்கத்துல விடுற அதிகாரத்தை பெற்றுக்கிட்டாங்க. இதனாலதான் இத வங்கி பணம்னு சொல்றோம். ஓஹோ, உலோக காசுல இருந்து காகித நோட்டுக்கு மாறினது ஒரு பெரிய புரட்சி மாதிரி தான் தெரியுது. இப்போ நாம பாக்குற உலகம் இன்னும் வேகமா மாறிடுச்சு இல்லையா? பணமும் டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு நாம எப்படி பணத்தை பயன்படுத்துறோம்? கண்டிப்பா. இன்னைக்கு பணத்தோட வடிவங்கள் பல மடங்கு மாறிடுச்சு. முதல்ல நெகிழி பணம், அதாவது பிளாஸ்டிக் மணி. உங்க பர்ஸ்ல இருக்குமே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கையில காசு இல்லாமலேயே பொருள் வாங்கலாம், பில் கட்டலாம். ஆமா. அடுத்தது மின்னணு பணம், எலக்ட்ரானிக் மணி மற்றும் ஆன்லைன் பேங்கிங். கம்ப்யூட்டர் அல்லது போன் மூலமா பேங்க் கணக்கை இயக்குறது. NEFT, RTGS மாதிரி வசதிகள் மூலமா நொடி பொழுதுல லட்சக்கணக்கான ரூபாய ஒரு கணக்குல இருந்து இன்னொரு கணக்குக்கு மாத்த முடியுது. இப்போ ரொம்ப பிரபலம் மொபைல் பேங்கிங். நம்ம ஸ்மார்ட் போனே ஒரு வங்கி மாதிரி செயல்படுது. கூகுள் பே, போன்பே மாதிரி செயலிகள் மூலமா சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் பணம் செலுத்த முடியுது. இந்த ஏடிஎம் மிஷின், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லாம் சேர்ந்து உலக அளவுல பண பரிவர்த்தனைய ரொம்ப சுலபமாக்கிடுச்சு. பொருளை மாத்திக்கிட்டதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு போன்ல ஒரு தட்டு தட்டி பணத்தை அனுப்புற வரைக்கும் வந்திருக்கோம்னா நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இவ்ளோ வடிவங்கள் மாறினாலும் பணத்தோட அடிப்படை வேலை என்ன? அது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியமா இருக்கு? நல்ல கேள்வி. பணம்ங்கிறது அடிப்படையில ஒரு பரிமாற்ற கருவி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் அதோட முக்கியமான முதல் வேலை. பொருளை வாங்கவோ விற்கவோ பணம் உதவுது. அந்த தேவைகளின் இருமுனை பொருத்தம் பிரச்சனை இதனால தீருது. சரி. ரெண்டாவது முக்கிய வேலை மதிப்பின் அளவுகோல், மெஷர் ஆஃப் வேல்யூ.
1 கிலோ தக்காளி எவ்வளவு, 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு, ஒரு சினிமா டிக்கெட் எவ்வளவுன்னு எல்லாத்தோட மதிப்பையும் ரூபாயில சொல்றோம் இல்லையா? எல்லா பொருளுக்கும் ஒரு பொதுவான மதிப்பு அளவுகோல பணம் கொடுக்குது. இது ரெண்டும் பணத்தோட முதன்மை பணிகள். இது தவிர இன்னும் சில துணை பணிகளும் இருக்கு. மூணாவதா மதிப்பின் நிலைக்கலன், அதாவது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. பணத்தை நாம சேமிச்சு வைக்க முடியுது. தக்காளி மாதிரி பொருட்கள் சீக்கிரம் கேட்டு போயிடும். ஆனா பணம் அப்படி இல்ல. அதனால நம்ம உழைப்போட மதிப்பை பணம் மூலமா எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வைக்கிறோம். புரியுது. நாலாவதா தாமதப்படுத்தப்பட்ட செலுத்துதலுக்கான நிலை மதிப்பு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். சிம்பிளா சொன்னா கடன் கொடுக்கவும் வாங்கவும் பணம் உதவுது. இன்னைக்கு கடன் வாங்கிட்டு 1 வருஷம் கழிச்சு அதே மதிப்புள்ள பணத்தை திருப்பி தர்றேன்னு ஒப்பந்தம் பண்ணிக்க முடியுதுன்னா அதுக்கு பணத்தோட இந்த தன்மைதான் காரணம். சரிதான். கடைசியா மதிப்பை மாற்றுதல், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ. சென்னையில சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீங்க டெல்லியிலயோ துபாயிலயோ பொருள் வாங்க முடியுது. உங்க வாங்கும் சக்திய, பர்ச்சேசிங் பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எளிதா மாத்த பணம் உதவுது. இப்போ பணத்தோட வேலைகள் இவ்வளவு இருக்கா? அதோட மதிப்பை பத்தி பேசினா அது 2 விதமா இருக்குன்னு உங்க தகவல்கள் சொல்லுது. ஒன்னு அகமதிப்பு, இன்டர்னல் வேல்யூ, அதாவது நம்ம நாட்டுக்குள்ள அந்த பணத்தை வச்சு எவ்வளவு பொருள் வாங்க முடியுங்கிற சக்தி. இன்னொன்னு புறமதிப்பு, எக்ஸ்டர்னல் வேல்யூ, நம்ம ரூபாய் மதிப்பை டாலர், யூரோ மாதிரி வெளிநாட்டு பணத்தோட ஒப்பிடுறது. இந்த மதிப்பு இது எப்பவும் நிலையா இருக்குமா? இருக்காதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அந்த 2016ல நடந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, டிமானிட்டைசேஷன். ஆமா. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 500, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இது பணத்தோட புழக்கம், இருப்பு, மதிப்பு எல்லாத்துலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எதுக்காக செஞ்சாங்க, அதோட விளைவுகள் என்னங்கிறது தனி விவாதம். ஆனா இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, பணத்தோட மதிப்புங்கிறது அரசாங்க முடிவுகள், பொருளாதார சூழல்னு பல விஷயங்களால மாறக்கூடியது. மட்டும் இல்ல, இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமா பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் தான் தெரியுது. சரி, பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டியது சேமிப்பு, சேவிங்ஸ் மற்றும் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். சேமிப்புனா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம வருமானத்துல சாப்பாட்டுக்கு, வாடகைக்கு, மற்ற செலவுகளுக்கெல்லாம் போக மிச்சம் பிடிக்கிற காசு, அதுதான் சேமிப்பு. எதுக்காக சேமிக்கிறோம்? ஒரு அவசர தேவைக்கு, எதிர்காலத்துல ஒரு வீடு வாங்க, குழந்தைங்களோட படிப்புக்குன்னு பல காரணங்கள் இருக்கலாம். சரியா சொன்னீங்க. அப்படி சேமிச்ச பணத்தை சும்மா பீரோல பூட்டி வைக்காம அதை இன்னும் பெருக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, பங்கு சந்தையில ஷேர்ஸ் வாங்குறது, நிலம் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது, இதெல்லாம் முதலீடுகள் தான். இது மூலமா நம்ம பணம் இன்னும் வளர்ந்து அதிக வருமானம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சேமிப்புங்கிறது பெரும்பாலும் பாதுகாப்பானது. பேங்க்ல போடுற பணம் மாதிரி தேவைன்னா உடனே எடுக்கலாம். இதுக்கு பேரு தான் நீர்மைத்தன்மை, லிக்விடிட்டி. ஆனா முதலீட்டுல வருமானம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியே நஷ்டம் வர்றதுக்கான ஆபத்து, அதாவது ரிஸ்க், அதுவும் அதிகம். அப்போ பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறது சேமிப்பா, முதலீடா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. உங்ககிட்ட இருக்கிற அந்த அட்டவணை இதை நல்லா விளக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாம எதுக்காக பணத்தை ஒதுக்குறோம், நோக்கம் என்ன, எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும், எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கிறோம், தேவைப்பட்டா எவ்வளவு சீக்கிரம் அந்த பணத்தை ரொக்கமா மாற்ற முடியும், அந்த நீர்மைத்தன்மை, எவ்வளவு காலத்துக்கு அந்த பணத்தை தொடாம இருக்க முடியும், காலம். இதையெல்லாம் பொறுத்துதான் அது சேமிப்பா, முதலீடான்னு சொல்ல முடியும். சில விஷயங்கள் ரெண்டுக்கும் நடுவுல கூட இருக்கலாம். கண்டிப்பா. தனிப்பட்ட முறையில நம்ம எதிர்காலத்துக்கு சேமிப்பும் முதலீடும் முக்கியங்கிற மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் சேமிக்கிற பணம் தான் வங்கிகள் மூலமாவோ மற்ற நிதி நிறுவனங்கள் மூலமாவோ புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்துறவங்களுக்கும் கடனா போகுது. சரி. அந்த முதலீடு தான் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குது, உற்பத்தி பெருகுது, நாடு வளருது. அதனால மக்கள் கிட்ட சேமிப்பு பழக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த சேமிப்பு சரியான முதலீடுகளா மாற வேண்டியது அவசியம். நம்ம பேங்க்ல இருக்கிற கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், பிக்ஸட் டெபாசிட், இதெல்லாம் மக்கள் பணத்தை சேமிக்கிற முக்கியமான வழிகள். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் சிக்கலான விஷயத்துக்கு வருவோம். உங்க தகவல்கள்ல இத பத்தியும் குறிப்பிட்டிருக்கு, கருப்பு பணம், பிளாக் மணி. செய்திகள்லாம் அடிக்கடி கேட்கிறோமே, அப்படின்னா என்ன? கருப்பு பணம்னா சுருக்கமா சொன்னா கணக்குல காட்டப்படாத பணம்.
அதாவது முறையா அரசாங்கத்துக்கு வரி கட்டாம சம்பாதிச்ச பணம். இது பல வழிகள்ல உருவாகலாம். முக்கியமா வரி ஏய்ப்பு, டாக்ஸ் எவேஷன் பண்றது, வியாபாரத்துல வர வருமானத்தையோ சம்பளத்தையோ குறைச்சு காட்டி வரி கட்டாம இருக்கிறது. ம் அப்புறம் கடத்தல், ஸ்மக்லிங் மாதிரி சட்டவிரோத தொழில்கள் மூலமா வர்ற பணம். பொருட்களை பதுக்கி வச்சு ஹோர்டிங் பண்ணி செயற்கையா தட்டுப்பாட்டை உருவாக்கி அதிக விலைக்கு விக்கிறது மூலமா வர்ற பணம். லஞ்சம், பிரைபரி வாங்கி சம்பாதிக்கிற பணம். இது எல்லாமே கருப்பு பணம் தான். ஐயோ, இதனால நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்? நிறைய பாதிப்பு இருக்கு. முதல்ல அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வரி பணம் கிடைக்காது. அதனால ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது மாதிரி மக்கள் நல திட்டங்களுக்கு பணம் இல்லாம போகும். ரெண்டாவதா, நாட்டுக்குள்ளேயே ரெண்டு பொருளாதாரம், டியூவல் எக்கானமி மாதிரி உருவாகிடும். ஒண்ணு கணக்குல வர்ற வெள்ளை பண பொருளாதாரம், இன்னொன்னு கணக்குலயே வராத கருப்பு பண பொருளாதாரம். ஓ, இதனால பொருட்களோட விலை தேவையில்லாம ஏறலாம், இன்ஃப்ளேஷன் வரலாம், சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆவாங்க, ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆவாங்க. அதாவது சமூகத்துல ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டி அதிகமாகும். சரி சரி, இது பெரிய பிரச்சனை தான். ஆமா, இந்த கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வர்றது, நிர்வாக ரீதியா கண்காணிப்பு அதிகப்படுத்துறது மாதிரி 2016 நடந்த பண மதிப்பிழப்பு, டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை இதுக்கான ஒரு பெரிய முயற்சி. ஆமா, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி மாதிரி வரி சீர்திருத்தங்கள் மூலமா வரி ஏய்ப்பை குறைக்க முயற்சி பண்றாங்க. லஞ்சம், ஊழலை கட்டுப்படுத்த லோக்பால் சட்டம் கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டுல பணத்தை பதுக்குறத தடுக்கவும் கடுமையான சட்டங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு முழுமையா பலன் கொடுக்குது, கருப்பு பணத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்குங்கிறது அது இன்னைக்கும் ஒரு பெரிய விவாத பொருள் தான் இல்லையா? உண்மைதான். இது ஒரு தொடர் போராட்டம் மாதிரி இருக்கு. சரி, நாம இன்னைக்கு பணத்தோட கதையில ஆரம்பிச்சு அது எப்படி பொருளுக்கு பொருளா இருந்து உலோக காசா மாறி காகித நோட்டா வந்து இப்போ டிஜிட்டல் பணமா நம்ம போனுக்குள்ளேயே இருக்குங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதோட முக்கிய வேலைகள் என்ன, சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன வித்தியாசம், கருப்பு பணம்னா என்ன, அதனால என்ன பிரச்சனைன்னு பல கோணங்கள்ல உங்க தகவல்களை வச்சு அலசணும். இந்த உரையாடல் மூலமா பணத்தை பத்தின இந்த அடிப்படை விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த உரையாடலோட நோக்கமும் கூட. நிச்சயமா இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நம்ம கையில இருக்கிற பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா கையாள்றது, எது சேமிப்பு எது முதலீடுன்னு யோசிச்சு எப்படி நம்ம எதிர்காலத்தை வளமாக்குறதுங்கிற முடிவுகளை எடுக்க இந்த அறிவு உதவும். அதே நேரம் கருப்பு பணம் மாதிரி சமூக பிரச்சனைகள் எப்படி நம்மையும் நம்ம நாட்டையும் பாதிக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்வையும் இது கொடுத்திருக்கோம். இது வெறும் தியரி இல்ல, உங்க நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான பாடம். இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி மட்டும். பணம் இப்படி வேகமா டிஜிட்டல் மயமாகிட்டே போகுது. ஒரு காலத்துல தங்கம் தான் மதிப்புன்னு நினைச்சோம், அப்புறம் நோட்டுக்கு மதிப்புன்னு நம்பணும். இப்போ எல்லாமே போன்ல ஒரு நம்பரா இருக்கு. அப்போ மதிப்பு, சேமிப்பு, முதலீடுன்னு நாம இன்னைக்கு பேசின இந்த ஐடியாக்கள் எல்லாம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல எப்படி மாறப்போகுது? இன்னைக்கு நாம பேசாத ஆனா எதிர்காலத்துல வரக்கூடிய புதிய சவால்கள் என்னவா இருக்கலாம்? இல்ல புது வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்திப்போம்.